நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இது தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது செப்டம்பர் மாத ராசி பலன்களை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் 12 ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்க இருக்கிறோம். வாங்க ராசிக்குள் போகலாம். இப்பொழுது நாம் இந்த எபிசோடில் கும்ப ராசியை பற்றி பார்க்க போகிறோம். கும்ப ராசி காலபுருஷ தத்துவப்படி 11வது ராசி. இப்போது இந்த ராசியில் அவிட்டம் 3-4 பாதங்கள், சதயம் 1 முதல் 4 பாதங்கள், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் வரை உள்ளடக்கியது இந்த கும்பராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது மகரத்தில் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருக்கிறார். இப்போ செப்டம்பர் மாத கிரகங்கள் இந்த கும்பராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது? நன்றாக இருக்குமா, இல்லை மீடியமாக இருக்குமா, இல்லை பிரச்சனையை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலை இருக்குமா? பாருங்கள், கும்பராசிக்கு 2க்கும் 11க்கும் உடைய குரு 2ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். வக்ரகதியில் இருந்தாலும் கூட சுப பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். குரு பார்க்க கோடி புண்ணியம். அப்படி இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் அமைகிறது. ஏன் என்று சொன்னால், குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கிறார், நிம்மதி. 7ஆம் இடத்தில் 7 குடையவன் இருக்கிறார், ஆட்சி பெற்றிருக்கிறார், சூப்பர். அப்போது கணவன் மனைவி கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக செயல்படக்கூடிய அற்புதமான ஒரு மாதம். அது ஒன்று போகிறங்க. குடும்பத்தில் வேலைக்கு போயிட்டு வந்தால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி வேணுங்க. நிம்மதி இருந்தால் எல்லாமே ஓகே தான். ஆனால் ராசிநாதன் 12ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருப்பது ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலை. நீங்கள் அலுவலகம், வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், இது மாதிரி அறிமுகம் இல்லாத இடம், இங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பின்னடைவை சந்திப்பீர்கள் என்று சொன்னால் மதிப்பு மரியாதை எதிர்பார்க்க முடியாது. ராசிநாதன் வக்ரம் அடைஞ்சாலே. 2வது 12ல் இருக்கிறாரு. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படும். செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும். ஆனால் 2ஆம் இடத்தில் குரு பகவான் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். வக்ரகதியில் இருந்த போதிலும் கூட திருமண வயதில் இருப்பவர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், பண வரவு, பொருள் வரவு, கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், லேவாதேவி பண்ணலாம். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் ரொம்ப அமக்கலமாக பண்ணலாம். இந்த கும்பராசி அன்பர்கள் வாக்கு சாதுரியம் உடையவர்கள். அதுவும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்கு சாதுரியத்தால் எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை பெற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். 3ல் ராகு இருந்தால் இளைய சகோதர சகோதரிகளுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படும், அல்லது அவங்க உங்களுக்கு எதிர்ப்பாக பகை உணர்ச்சியோடு இருப்பார்கள். மற்றபடி மேஷ ராகு, மேலான ராகு, 3ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணும். அப்போ பொருளாதார ரீதியாக இந்த ராகு பகவான் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளில் அத்தனையும் இவர் சக்ஸஸ் பெற வைக்கும். நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி செய்வார். ஏன்னா அவர் மேஷராக இல்லைங்களா, நல்லது நிறைய செய்வார். ஒன்றும் எந்த குறையும் கிடையாது. பூமி சம்பந்தப்பட்ட, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் உங்களுக்கு கைகூடும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் குறுகிய பயணங்கள்
நெடிய பயணங்கள் கூட இந்த ராகு பகவான் வெளியூர் வெளிநாடு கூட அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. 3ஆம் இடத்து அதிபதி 4இல் அமர்ந்திருக்கிறார். இந்த ராசி அன்பர்கள் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக அமையும். ஃப்ளாட் வாங்குறீங்க, மனை வாங்குறீங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு குதிர்பாடாகும். 4ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்துக்கு போயிட்டார். 23 நாள் சிம்மத்தில் இருக்கிறார். சூப்பராக 4குடையவன் 7ல் நல்ல இடத்துல இருப்பது ரொம்ப சிறப்பு. அப்போது படிக்கும் மாணவர்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் சுகஸ்தானமும் திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்தது 5ஆம் இடத்து அதிபதி புதன் 7ல் இருக்கிறார். இதுவும் நல்ல ஒரு அற்புதம் என்று சொல்லலாம். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம். குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது என்பது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல தயாராக இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னே சொல்லலாம். தாராளமாக போகலாம். நீங்கள் குரு பார்வை கோடி நன்மையை தரக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்தில் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கிறார் 17 நாள். புத பகவான் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார். முக்கூட்டு கிரகங்கள் 7ஆம் இடத்தில் இருக்கின்றன. இது அற்புதத்திலும் அற்புதம். வாழ்க்கை துணை உங்களுக்கு இந்த மாதம் வாழ்க்கை துணையோ அல்லது மனைவியோ அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக கிடைச்சி அதில் ஒரு சந்தோஷம். அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். அதில் ஒரு சந்தோஷம். பெண்கள், அதாவது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் ஆதரவு, ஆதாயம், சந்தோஷம், நிம்மதி கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல 13 நாள் சூரியன் இருக்கிறார், சுக்கிரனும் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். இது குறை ஒன்றும் இல்லை, திருப்திகரமான ஒரு நிலை. வரா கடன்கள் வசூலாகும். தந்தையால் செலவினங்கள் ஒரு சிலருக்கு ஏற்பட காரணம் இருக்கிறது. மற்றபடி உங்களுக்கு 9ஆம் இடத்தில் கேது இருந்து சனி பார்வையில் இருப்பது என்பது ஒரு சிலருடைய தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையுணர்ச்சியோடு இருப்பார்கள். வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்லக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜிக்களை சரியானபடிக்கு எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா அங்கே போய் ஏதாவது பிரச்சனை வரும், டிஸ்பியூட் வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது மகத்தான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லைங்க, 10க்குடைய செவ்வாயே ரிஷபத்திலிருந்து பார்க்குறார் சப்தம பார்வையாக 10ஆம் வீட்டை. அப்போது 10ஆம் வீட்டை செவ்வாயும் பார்க்கிறது, குரு பகவானும் பார்க்கிறார் என்று சொன்னால் காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, அரசு உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள் அத்துணை பேருக்கும் இந்த மாதம் ஒரு பொன்னான ஒரு மாதம். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய மாதம். என்ன சலுகைகள் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைக்கும். தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போவீங்க. ப்ரமோஷன் பேனலில் எதிர்பார்க்குறவங்களுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டு நல்ல தொழிலை நன்றாக அபிவிருத்தி செய்வீர்கள். நல்ல லாபத்தை பெறுவீர்கள். அரசு உத்தியோகத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு இன்டர்வியூலாம் வந்து அட்டன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. வேலை இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது பட்டங்கள், பதவிகள் அதாவது தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. 11ஆம் இடத்து அதிபதி 2ல் இருக்கிறார். மூத்த சகோதரத்தால் ஆதரவு உண்டு. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். சுப நிகழ்ச்சிகள் நடத்தி சட்டு போட்டு திருமணத்துக்கான ஏற்பாட்டினை கவனிப்பார்கள், செய்வார்கள். 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார், வக்ரகதியில் இருக்கிறார்.
ஒரு சிலருக்கு அசுப செலவும் சுப செலவும் கலந்தே வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த கும்பராசி அன்பர்கள் 25, 26, 27 ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு பணியாற்றுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு அளப்பரிய சுபீட்சத்தையும், குடும்பத்தில் ஒரு நிம்மதியும், கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்னோன்யத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம். நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.